இந்த நவம்பர் மாதம் வந்து நிறைய ஃப்ளாக்ஷிப் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஒரு 4 ஃப்ளாக்ஷிப் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் வந்து iQ15 வந்து லான்ச் பண்ணுறாங்க. இது வந்து கேமிங் ஃபோன் தான், இருந்தாலும் ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி சூப்பராகவே இருக்கும். இதில் வந்து ஆன்டி ரெஃப்ளெக்டிங் கோட்டிங் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது Snapdragon S26 Ultra நெக்ஸ்ட் இயர் லான்ச் பண்ணுற ஃபோனில் உள்ள டிஸ்பிளேயே இவங்க அட்வான்ஸாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க iQவில். ஆனால் OnePlus, Vivo, Oppoவில் கூட அந்த ஆன்டி ரெஃப்ளெக்டிங் கோட்டிங் டிஸ்பிளே கொடுக்கல, iQவில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஃபோனுக்கு வந்து வரவேற்பு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இதில் கேமிங் ஃபோன்னால வந்து Snapdragon 8 Elite Gen 5 கொடுத்துருக்காங்க. கேமிங் வந்து எல்லாமே ஈஸியாக விளையாடுற மாதிரி நல்லா சூப்பராகவே இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா, அடுத்து ரெண்டாவது ஃபோன் லான்ச் பண்ணுறாங்கன்னா OnePlus 15 லான்ச் பண்ணுறாங்க. இதில் வந்து Oxygen OS 16 அவுட் ஆஃப் பாக்ஸ் கிடச்சிரும். இதுலேயும் Snapdragon 8 Elite Gen 5 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதுவும் கேமிங் விளையாட சூப்பராகவே இருக்கும், ஃபோட்டோகிராஃபி நல்லாவே இருக்கும். இந்த டைம் வந்து செல்ஃபி கேமரா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணல, 32 மெகாபிக்சல் தான். அதே மாதிரி ட்ரிபிள் கேமரா 50 மெகாபிக்சலோட தான் வருது. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது என்ன ஃபோன் லான்ச் ஆகுதுன்னா Vivo X300 Pro. இதில் வந்து MediaTek Dimensity 9500 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. Snapdragon எதுக்கு இதில் யூஸ் பண்ணலன்னா, விவோவில் வந்து அல்ட்ரா சீரிஸில் மட்டும் தான் Snapdragon யூஸ் பண்ணுவாங்க. அல்ட்ரா சீரிஸ் வந்து ஒன்லி சைனாவில் மட்டும் தான் லான்ச் பண்ணுவாங்க. அது நெக்ஸ்ட் இயர் தான் லான்ச் பண்ணுறாங்க. நம்ம கண்ட்ரிக்கு ப்ரோ சீரிஸ் மட்டும் தான் வரும், ப்ரோ சீரிஸும் நார்மல் சீரிஸ் மட்டும் தான் வரும். அதனால MediaTek Dimensity லேட்டஸ்ட் ப்ராசஸர் தான் கொடுப்பாங்க. இருந்தாலும் அந்த ப்ராசஸர் வந்து ரொம்பவே நல்லாவே இருக்கும் கேமிங்களோட. நாலாவது என்ன ஃபோன் லான்ச் ஆகுதுன்னா Oppo Find X9, X9 Pro. இந்த ரெண்டு ஃபோன்லையும் MediaTek Dimensity 9500 கொடுத்துருக்காங்க. போன டைமோட இந்த டைம் வந்து கேமரா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. போன டைம் டெலிஃபோட்டோ 50 மெகாபிக்சல் இருந்துச்சு, இந்த டைம் வந்து டெலிஃபோட்டோ 200 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து டிசைனும் மாற்றிருக்காங்க, அப்படியே OnePlus டிசைன் மாதிரியே தான் இருக்கும். OnePlusம் Oppoவும் சேம் ஒரே கம்பெனி தான். அதனால் OnePlusம் Oppoவும் ஒரே மாதிரி டிசைனில் கொண்டு வராங்க. சைஸும் அதே மாதிரி 6.78 இருக்கும். ரெண்டு ஃபோனையும் பக்கத்து பக்கத்தில் வச்சா கரெக்டாக ஒரே சைஸில் இருக்கும், ஒரே மாதிரி டிசைன் மாதிரி இருக்கும். இந்த டைம் டிசைனும் சரி, அது மாதிரி எல்லாமே வந்து ஸ்பெக்கு ஓரளவுக்கு வந்து OnePlusம் Oppoவும் ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. ஆனால் டெலிஃபோட்டோ மட்டும் Oppoவில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 4 ஃபோனுமே வந்து இந்த நவம்பர் மாதம் வந்து லான்ச் பண்ணுறாங்க. எப்பவுமே வந்து ஒரு ஃபோன் வந்து நவம்பர்னா இன்னொரு ஃபோன் டிசம்பர், இன்னொரு ஃபோன் ஜனவரி, இப்படி தான் வந்து எப்பவுமே வந்துகிட்டு இருந்துச்சு. இந்த டைம் நவம்பர் மாதம் எல்லா ஃபோனுமே வந்து லான்ச் பண்ணுறாங்க. இந்த 4 ஃபோனுமே வந்து சூப்பராகவே இருக்கும்.